நாம் சந்தோஷமாக இருப்பது நமது கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறிய அனுபவம், இனிய அனுபவம், அதை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் டாக்டர் காமாட்சி மருத்துவமனைக்கு போயிருந்தேன். ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன். உள்ளார இருந்தேன். வெளியில் 3 பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏய் 2 பேரும் ஒரே மாதிரி நல்ல பளிச்சுன்னு ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கோம். ஏய் 2 பேரும் ரொம்ப தூக்கலாக இருக்கிறோம், அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சிரித்து சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் வெளியில் வந்த உடனே பார்த்தேன், எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். என்னம்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பார்த்து பேசுனீங்களா? என்ன பிரைட் ட்ரெஸ்ஸு, எப்படி ஒரே மாதிரி 2 பேரும் போட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுங்க ரொம்ப அசால்ட்டாக சிரிச்சிட்டு சொன்னாங்க, மேடம் நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் சொன்னோம். தென் இட் ஸ்டக் மீ. எங்கள் தினம் வேலையில் நாங்கள் இப்படி தான் எப்படியாவது கலாய்ச்சிக்குவோம், எங்களை சந்தோஷமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு. ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் தே ஆர் கிளீனிங் த டாய்லெட்ஸு. இதை பற்றி ஒரு இது இல்லாமல் அதிலே ஒரு சந்தோஷமாக இப்படி பேசுகிறாங்க. அதோட கூட நிற்கல அவங்க. நான் இப்போ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது, அப்படி உங்களை தூக்கி காமிக்குது. அனதர் ப்ரைஸ். சரி, அவங்க எல்லா தானும் சந்தோஷமாக இருக்காங்க, மற்றவங்களையும் சந்தோஷப்படுறதுக்கு. அவங்கக்கிட்டேருந்து இந்த லெசனை நான் கற்றுக்கிட்டேன். எந்த தருணத்திலையும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகளை தூக்கி வைக்கவும் முடியும். இதுக்காக தனியாக போய் கற்றுக்க வேணாம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே இருந்து கூட நிறைய பேர் என்கிட்ட இது இல்லை அது இல்லை, எது இல்லையோ அதை நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பெண்களோட வாழ்க்கையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொன்னேன், இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. அதை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது.